அனைவருக்கும் வணக்கம். ராமேஸ்வரத்தில் திமுக கொடிகம்பத்தினால இன்னைக்கு ஒரு இளைஞருடைய உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது. அவர் அங்கே இருக்கக்கூடிய இந்திரா நகர் என்கின்ற பகுதியில் மீன் வாகனம் வண்டி ஓட்டுகின்ற ஒரு ஓட்டுநர். அங்கே எம்எல்ஏ காதர் பாஷா அவருடைய தகப்பனாருக்கு நினைவஞ்சலி செலுத்துகின்ற ஒரு நிகழ்வு நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அப்போ அங்கே கொடிகம்பமாக ஊனியிருக்காங்க. ஒரு அறிவாளி என்ன பண்ணியிருக்காருன்னா, இரும்பு கொடிக்கம்பத்தை டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்திலே ஊனி கட்டியிருக்காங்க. இவர் தவறுதலாக பின் நோக்கி வண்டி எடுத்திருக்காங்க. அதில் கொடிக்கம்பத்தில் உராய்வு ஏற்பட்டு வண்டியில் ஷார்ட் ஆகி அங்கே துடிதுடிச்சு அந்த நபர் இறந்துடுறாரு. இப்போ தான் அவருக்கு கல்யாணமாகி ஒரு 5 மாதத்தை கர்ப்பிணியாக இருப்பாங்க போல். அவ்வளோ வேதனைக்குரிய விஷயம். இது தொடர்கதையாகவே நடந்துகிட்ருக்கு. அதிமுக ஆட்சினாலும் அப்படித்தான். இங்கே கோவை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண், கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு பெண் அந்த தடுப்புச்சுவரில் மோதி அந்த கட்டப்பட்டிருந்த கம்பத்தின சரிஞ்சு விழுந்து உயிரிழந்தாங்க. இது ஒவ்வொரு வருடமும் இது போன்ற கொடிகம்பத்தினால உயிரிழப்பு ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. தமிழக அரசுக்கு இந்த அகில பாரத மகாசபா சார்பாக ஒரு வேண்டுகோளை வைக்கின்றோம். கொடிகம்பம் கட்டட்டும். எந்த விதமான உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லாத வகையில் பாதுகாப்பான முறையில் கட்டினா அதில் ஒரு நியாயம் இருக்குது. யாராவது ஒரு புத்திசாலி, ஒரு அறிவாளி டிரான்ஸ்ஃபார்மர் கம்பத்தில் போய் கட்டுவாங்களா? யோசிச்சு பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். எப்படியா பார்த்தாலும் இப்போ நம்ம கள்ளக்குறிச்சியில் ஒரு 64 பேர்த்துக்கு மேலே உயிரிழந்தாங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கே 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. பாவம், திமுகவுடைய நிகழ்ச்சியால் இவருடைய உயிர் பறிக்கப்பட்டுள்ளது. தயவு செய்து அகில பாரத இந்து மகாசபா சார்பாக தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கின்றோம். இந்த குடும்பத்தினருக்கு தக்கதொரு இழப்பீடை வழங்க வேண்டும். அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை அகில பாரத இந்து மகாசபா சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இது தொடர்கதையாகக்கூடாது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என அகில பாரத இந்து மகாசபா சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.